ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் அந்தமான் சிவப்பு மண் போட்ட 20 ரூபாய் நோட்டின் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய ரிசர்வ் வங்கியால் ஆர்பிஐ 2001ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட மகாத்மா காந்தி தொடர் 20 ரூபாய் நோட்டு இது. இந்த நோட்டின் தனித்துவமான சிவப்பு மற்றும் வெளிர் ஆரஞ்சு நிறம் பல தசாப்தங்களான இந்தியர்களின் பணப்பையில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருந்துன்னே சொல்லலாம். நோட்டின் முன்பக்கம் பாத்தீங்கன்னா வலது புறத்துல தேசப்பிதா மகாத்மா காந்தியின் உருவப்படம் இருக்கு. 1996 முதல் கள்ள நோட்டுகளை தவிர்க்கவும் காந்தியின் நினைவை போற்றும் அனைத்து இந்திய ரூபாய் நோட்டுகளில் இந்த உருவப்படம் நிலையான ஒன்றாக மாற்றப்பட்டது. முன்பக்கத்துல பாத்தீங்கன்னா பாதுகாப்பு மற்றும் மொழிகளின் வர்ணனைய சொல்லியிருக்காங்க. முன்பக்கத்துல மேல பாத்தீங்கன்னா இடதுபுறத்தில் இந்தியாவின் தேசிய சின்னமான அசோக தூண் இருக்கிறது. அதன் கீழ் 20 ரூபாய் என்று மறைக்கப்பட்ட பிம்பமாக இருக்கிறது. நோட்டை நம்ம 45 டிகிரில கோணத்துல வச்சு பார்த்தோம்னா அந்த எண்ணு 20 ரூபாய்னு நமக்கு தெரியும். நோட்டின் மைய பகுதியில பாத்தீங்கன்னா 20 ரூபாய் வழங்க உறுதி அளிக்கிறேன் என்று உறுதிமொழிய இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநரின் கையெழுத்துடன் இந்தி மற்றும் ஆங்கிலத்துல அச்சிடப்பட்டுள்ளது. இடது புறத்தில் உள்ள மொழி பலகையில் தமிழ் உட்பட இந்தியாவின் 15 அதிகாரப்பூர்வ மொழிகளில் 20 ரூபாய்னு எழுதப்பட்டிருக்குது. இது இந்தியாவின் பன்முக திறமையை பறைசாற்றுகிறது. இதோடைய பின்பக்கம் அப்படி பாத்தீங்கன்னா மவுண்ட் ஹாரியட் அந்த நோட்டை நம்ம திருப்பி பார்த்தாலே அதன் உண்மையான ஆன்மா நமக்கு தெரியும். இதில் அச்சிடப்பட்டுள்ள இயற்கை காட்சி அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் உள்ள மவுண்ட் ஹாரியட் ஆகும். ஒரு கலங்கரை விளக்கம் மற்றும் தென்னை மரங்கள் நிறைந்த கடற்கரை ஓரம் இது அழகாக சித்தரிக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சுவாரஸ்யமா இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கணும்னா தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்க. அந்தமான் தீவின் கூட்டத்தின் 3வது மிக உயர்ந்த சிகரம்னா இதுதான் சொல்லலாம். இந்தியாவின் தீவு பகுதியின் இயற்கை அழகையும் அதன் முக்கியத்துவமும் உலகிற்கு தெரிவிக்கவே இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் நீங்கள் அந்தமான் சென்றால் மவுண்ட் ஹாரியட் தேசிய பூங்காவிலிருந்து இந்த நேரடி காட்சி அப்படியே ரொம்ப தத்ரூபமா நம்ம பார்க்கலாம். தற்கால சூழல் மற்றும் முக்கியத்துவம் 2019ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் பேங்க் எல்லோரா குகைகளை சித்தரிக்கிறது. புதிய வகை பச்சை கலந்த மஞ்சள் நிற 20 ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தியது. இந்த அந்தமான் தீவு பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா தீவுன்னே சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா சுற்றுலாக்கு மட்டும் இல்லாம ரொம்ப பெரிய கடற்கரையை ஒட்டி இருக்கிறதுனால ரொம்ப அதிகமான தங்கறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கு. புதிய நோட்டுகளை அளவில் சிறியவை மற்றும் நவீனமானவையாகவும் இருக்குது. இந்த பழைய 20 ரூபாய் நோட்டும் இன்னும் செல்லுபடியாகும். நம்ம கையில இருக்கிற இந்த நோட்டு பாத்தீங்கன்னா இன்னும் செல்லுபடியாகும். லீகல் டெண்டரா இன்னும் அறிவிக்கல. இக்காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த பழைய நோட்டுகள்ல நம்ம புழக்கத்துல இருந்து மெதுவா நம்ம கிட்ட இருந்து மறைஞ்சிட்டு இருக்கு. இந்த நோட்டு பாத்தீங்கன்னா நம்ம அதிகப்படியா நமக்கு கிடைக்கல, ரொம்ப ரேரா தான் கிடைச்சிட்டு இருக்குது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியின் ஒரு குறிப்பிட்ட காலத்தை இந்த தாள் நமக்கு பிரதிபலிக்கிறது. இந்த நோட்டு குறைஞ்சி வர்றதுனால நாமளும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நோட்டை எடுத்து வச்சு காட்டலாம். வரும் சங்கதியினருக்கு இந்த மாதிரி காயின் கலெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது அவங்களாம் இந்த மாதிரி இருந்து சொல்லும்போது அவங்களும் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.